Good morning children. Today we are going to see about DNA fingerprinting technology. The human genome has 3 billion base pairs. So human genome la pathina எத்தனை base pairs இருக்குன்னா 3 billion base pairs. Base pairs na already படிச்சிருக்கோம் நம்ம adenine, guanine, thymine, cytosine இதுதான் base pairs. Did you know that the DNA pattern of two individuals cannot be same except for identical twins? ஸோ அந்த டிஎன்ஏ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டூ இண்டிவிஜுவல்ஸ் ரெண்டு பேரை எடுத்தோம்னா அவங்களுக்கு சேமாக இருக்காது. ஆனால் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அதாவது ரெட்டையர்கள் இருக்காங்க இல்லையா, ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சேமாக இருக்கும். ஈச் பர்சன்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் யூனிக் டியூ டு ஸ்மால் டிஃபரன்ஸ் இன் த பேஸ் பேர்ஸ். ஸோ ஒவ்வொரு டிஎன்ஏ சீக்வன்ஸ்லேயும் அந்த பேஸ் பேர்ஸில் வந்து பேஸ் பேர்ஸில் டிஃபரன்ஸ் இருக்கிறது தான் வந்து அவங்க அந்த பர்சனுக்குள்ள உள்ள டிஃபரன்ஸு. Therefore, if we want to compare the genetic difference among the two individuals, DNA fingerprinting is easier and quicker method. So, DNA fingerprinting வந்து ரெண்டு பர்சன்ஸ் கூடயே ஒரு ஜெனட்டிக் டிஃபரன்ஸ் அவங்களுடைய ஜெனட்டிக் டிஃபரன்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியர் அண்ட் குயிக்கர் மெத்தட்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தட் தான் வந்து இட் இஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் த குயிக்கர் மெத்தட். This technique was developed by Alex Jeffrey in 1985. So இந்த method DNA fingerprinting method யார் டெவலப் பண்ணது? Alex Jeffrey. எந்த இயர் வந்து 1985. The technique analysis each individual's unique DNA sequences. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஎன்ஏ சீக்வன்சஸ் எப்படி இருக்குது, அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து ப்ரொவைட்ஸ் த டிஸ்டிங்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபிகேஷன். அவங்களுடைய என்ன கேரக்டர் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பர்சனை வந்து யாருன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ் VNTRS serves as molecular markers for identification. ஸோ இந்த மாதிரி வந்து டிஎன்ஏவில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சேஞ்ச் ஆகி வந்து அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அதாவது அந்த பேஸ் பேர் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். அது மாதிரி வந்து நிறைய ரிப்பீட்டடாக சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பர்சன்ஸ் வந்து அதை வச்சு அந்த பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டர் அவங்க எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் 99% of the DNA base sequences are the same and this is called as bulk genomic DNA. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹியூமன் பீயிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ பேஸ் சீக்வன்சஸ் பேஸ் பேட்ச் பார்த்தீங்கன்னா 99% வந்து சேமாக இருக்கும். அப்போ அதை வந்து என்ன சொல்லணும்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் பல்க் ஜீனோமிக் டிஎன்ஏ சொல்கிறோம். த ரிமைனிங் 0.1% DNA sequence differ from one individual to another. மீதி இருக்கிற அந்த 1.1% தான் வந்து என்ன ஆகுனா டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து ஒருத்தர் வந்து எப்படி வேரி ஆகுறாங்கன்னு காட்டுறது அந்த 1% தான். This 1% DNA sequence is present as small stretch of repeated sequences which is known as satellite DNA. இந்த 0.1% எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா ரிப்பீட்டடாக வரும். அந்த பேஸ் பேர்ஸ் வந்து ரிப்பீட்டட் சீக்வன்ஸாக இருக்கும். கீழே கொடுத்துருக்கிற டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் பர்சனில் அந்த AGCTன்றது வந்து எத்தனை முறை வந்து ரிப்பீட் ஆகுது? 6 times ரிப்பீட் ஆகுது இல்லையா? அது மாதிரி அந்த AGCTயே வந்து ரிப்பீட் ஆகுது. அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து அந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் இருக்கும். ஸ்மால் ஸ்ட்ரெச் சின்ன பார்ட்டாக இருக்கும். அது என்ன சொல்கிறோம்னா சேட்டலைட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். The number of copies of the repeat sequence also called as VNTRS differ from one individual to another. So இந்த repeated sequences தான் என்ன சொல்கிறோம்னா VNTRS அதாவது வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்சஸ். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட் சீக்வன்ஸ் வந்து வேரி ஆகும் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் வேரியேஷன் இன் த சைஸ் ஆஃப் த டிஎன்ஏ செக்மெண்ட். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால அந்த டிஎன்ஏவுடைய சைஸும் லென்த்தும் வந்து ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு வந்து வேரி ஆகும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லெசனில் குரோமோசோமோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். So chromosomes are highly condensed coiled chromatin fibers packed with the DNA. So chromosome la and pack ஆயிருக்குது என்னது DNA.
தென் ஜீன்ஸ் வந்து செக்மெண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ அந்த ஜீன்ஸ் வந்து டிஎன்ஏவோட செக்மெண்ட் வந்து ஜீன்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமில் பார்க்க சொல்லும். இப்போ வந்து இது ஒரு டிஎன்ஏ பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஜீன். ஒரு ஜீன் எடுத்தோம்னா இது எது கோட் பண்ணுற ஜீன் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலரை கோட் பண்ணுற ஜீன். அதே மாதிரி இன்னொரு பார்ட் எடுத்தோம்னா அது வந்து ஐ கலரை கோட் பண்ணுற ஜீன். ஸோ வந்து இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஜீனை எடுத்தோம்னா அது ஒவ்வொரு பர்டிகுலர் கேரக்டரை கோட் பண்ணுற ஜீனாக இருக்கும். ஸோ ரிமைனிங் சென்ட்ரு பார்ட் பார்த்தீங்கன்னா இது நான் கோடிங் ரீஜன், அதாவது ப்ரோட்டீன் கோட் பண்ணாத ரீஜன். ஸோ இந்த ப்ரோட்டீன் கோட் பண்ணாத ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் கோட் பண்ணாத ரீஜன் பார்த்தீங்கன்னா யாருக்கு சேமாக இருக்குன்னா ட்வின்ஸுக்கு மட்டும் சேமாக இருக்கும். மீதி பேருக்கெல்லாம் இண்டிவிஜுவல்ஸ்க்கெலாம் வந்து அதாவது 0.1% வந்து இதுதான் டிஃபர் ஆகுது. மீதி 99% வந்து இந்த ரிமைனிங் வந்து கோடிங் ரீஜன் வந்து சேமாக இருக்கும். As shown in the illustration, the sequence AGCT is repeated 6 times in first person, 5 times in second person and 7 times in third person. So in the illustration la padina the sequence la AGCT na repeat ஆகுது. So first person la எத்தனை முறை 6 times, second person la எத்தனை முறை 5 times, third person la 7 times வந்து இது ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? இது மாதிரி வந்து இது எதில் இருக்குன்னா இந்த VNTRS அதாவது 0.1% இருக்கு இல்லையா, அதில் வந்து இது வேரி ஆகும். இது மாதிரி வந்து இந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். Because of this, DNA segments of third person will be larger in size, followed by DNA segment of first person and then the second person. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த DNA segment பார்க்க சொல்ல DNA segment of the third person will be larger in size. Third person வந்து larger-ஆ இருக்கும் and compared to first and second person. Thus, it is clear that satellite DNA bring about variation within the population. So, இப்போ என்ன நமக்கு clear ஆகுதுன்னா the satellite DNA, அந்த small part தான் என்ன சொல்கிறோம் satellite DNA சொல்கிறோம் இல்லையா, அந்த satellite DNA என்ன ஆகுதுன்னா it brings about the variation. So, changes in the population. ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு அந்த சேஞ்சஸை எடுத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னென்ன வேறுபாடு இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வருது. Variation in DNA banding pattern reveals differences among the individuals. இந்த மாதிரி அந்த DNA banding patternல வந்து டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வந்து அவங்களுக்குள்ள வந்து வேரியேஷன் சேஞ்சஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வேறுபாடுகள் இருக்கு. தென் நெக்ஸ்ட் யூ சி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங், தட் இஸ் யூசஸ் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங். எந்தெந்த துறையில் வந்து இதை யூஸ் பண்ணுறோன்னா DNA fingerprinting technique is widely used in forensic applications like crime investigations such as identifying the culprit. So இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொலை நடந்துச்சு, ஏதோ ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து குற்றவாளிகளை கொலையாளிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தடவியல் துறையில் இந்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங் மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பெட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் த டிஸ்பியூட்ஸ். ஸோ ஒரு பேரண்ட்ஸை வந்து அடையாளம் காட்டுறதுக்கு எஸ்பெஷலி ஃபார் பேரண்ட்ஸ், அதாவது வந்து அவங்க ஃபாதரை வந்து அடையாளம் காட்டுறதுக்கு இந்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட், இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், எவல்யூஷன் அண்ட் ஸ்பீஷியேஷன். ஸோ வந்து அந்த ஒரு உயிரி ஆர்கானிசத்தில் என்னென்ன வந்து சேஞ்சஸ் அதுக்கும், நெக்ஸ்ட் எவல்யூஷன் எப்படி வந்து அந்த உயிரி வந்து ஃபார்ம் ஆச்சு, அது ஸ்பீஷியஸ் வந்து எப்படி வந்து இனம் உருவாச்சு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. See your today's assignment. The question is state the applications of DNA fingerprinting techniques. அதில் இந்த 2 points ரைட் பண்ண. Again I repeat the question. State the applications of DNA fingerprinting techniques. So write the assignment. Thank you children. Have a nice day.